ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாசமகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16/11/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி அன்றைக்கி பிறகுறது. துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம். சந்திரமான மாதங்கள்னு இருக்குது. அது அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது. அது இந்த ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க. நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போ கோல்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனா ரிஷபத்தில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதும், கேது கன்னியிலும், சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும், தனுசுவில் சுக்கிரனும், கும்பத்தில் சனியும், ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் 3/12/2024 டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தாலும் சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் 16/11/2024 அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது, ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது. அதனால் அந்த காலகட்டத்திலையும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர். மிகவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தோம்னா 23/11/2024 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து கார்த்தால 10:14 11:44 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து நாளில் வேறு எந்த திதி, வாரம், கரணம், யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் மன பூஜை போடுறது எல்லாமே விசேஷம். எல்லா விதமான கட்டங்களுக்கும் மன பூஜை போடலாம். அதை தவிர வீடு நிலம் வாங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதாவது 10:14 10:14 11:44 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த காலகட்டத்தில் இந்த 90 நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோமேனால், முதல் 18 நிமிஷம் நித்திரை விட்டு அவர் காலை கடன்கள் முடிக்கிறது. அடுத்த 18 நிமிஷம் அவர் குளிக்கிறது, நீராடுவது. 3வது 18 நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது. 4வது 18 நிமிஷம் பார்த்தாலேயான அவர் உணவு அருந்துவது. 5வது 18 நிமிஷம் அதாவது தாம்பூலம் தரிப்பது. இந்த உணவு அருந்து காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும், வீட்டின் மனை கோலிடுதல், வீட்டின் மனை பூஜை போடுதல், அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு அதாவது ராகு காலம், யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 1/12/2024 அன்றைக்கி கார்த்திகை அமாவாசை. மிகவும் ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம்.
அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம். அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம், பிரதோஷ காலம் வேறு. அன்றைக்கி சாயந்தரம் 6:10 மணி 6:15 மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது. அதனால் வந்து சாயந்தரம் 5:45லேருந்து 6:15 வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றமான காலம். பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது. கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 15ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி வருது. கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது. ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள், நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள், நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானா என்னென்ன, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம். அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் 2024 பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கார். இந்த மாதம் பார்த்தேன்னா கார்த்திகை மாதத்தில் ராசிநாதன் 4ஆம் இடமான உங்களுடைய அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மனசுக்குள்ளே சிறிது பயம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு செவ்வாய் இருக்கிறதுனால ராசிநாதனே செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அதனால் குழந்தைகள் மூலியமாக திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பும், குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் சுக்கிரன் வந்து இந்த மாதத்தில் 3-12 வரலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால 9-2 பரிவர்த்தனை யோகம் அமையிறது. சுக்கிரன் ஆட்சி பெற்றதாகவும் குரு ஆட்சி பெற்றதாகவும் ஆட்சி பெற்று வக்ரகதியில் இருக்கிறதாகவும் கணக்கெடுத்துக்கணும். இந்த பரிவர்த்தனை யோகம் அமையிறதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு தடைகளை உண்டு பண்ணாலும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதை தவிர வந்து போட்டி தேர்வுலெல்லாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுறது நல்லது. ஏன்னா கேது பகவான் ரொம்ப, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக, ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டித் தேர்வு எழுதுகிறவாழ்ல ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நிச்சயமான வெற்றி உண்டு. இருந்தாலும் நல்ல ஹை ஸ்கோரிங்கில் வரணும் அப்படின்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக படிக்கணும். கேது பகவான் கொஞ்சம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவார். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 2 கிரகங்கள், 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் ட்ரிப், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு வேலைக்காக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போயிட்டு வர்ற கட்டத்தில் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர 12ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரும். அதை தவிர வந்து வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் வந்து 11ஆம் இடத்துல சனி
ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்ற சனியே, அதாவது லாபாதிபதியே லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். 10-11 அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால செய்யக்கூடிய சொந்த தொழிலில் திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் 3/12/2024 அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போகிறார். 10ஆம் இடத்துல போகும்போது உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனாலையும் சுக்கிரன் ஒரு சுபர் என்பதனாலையும் ராசிநாதன் நீச்சப்பட்ட ராசிநாதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியனும் பித்ருக்காரகன் மறையிறதும் 9ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்து பரிவர்த்தனை யோகத்தில் குரு வக்கரகதியில் இருக்கிறதும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. போட்டித் தேர்வு எழுத வேண்டியவர்கள் கண்டிப்பாக போட்டித் தேர்வுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது நல்லது கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக படிங்க. ஒரு தடவைக்கு 4 தரம் 10 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் புதிய வேலை கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஏற்றம் கிடைக்கிறதுனா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வரும். இந்த மேஷராசி அன்பர்கள் அதுவும் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், ரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்டதுனா அந்த மருத்துவ உபகரணங்கள், ரத்தம் உபகரணங்கள், அதை தவிர மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம், ரத்த சம்பந்தப்பட்ட வியாபாரம், மருத்துவர்கள், இவர்களுக்கெல்லாம் செவிலியர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. செவிலியர்களுக்கெல்லாம் வெளிநாடு சான்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது நர்சஸுக்கெல்லாம் பார்த்தாலேனா 6ஆம் இடம் சர்வீஸை குறிக்கிறது, அங்கே கேத்து இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 30/11/2024 2/12/2024 வரலாம். அதாவது சந்திராஷ்டம நாட்கள் 30ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி 3 நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாருங்கள். ஏன்னா கார்த்திகை மாதம்னு சொன்னாலே முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் ரொம்ப விசேஷம். அதனால் அவசியமாக முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அதாவது திருச்செந்தூரில் போய் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.